வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு முறை சோதனை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அமைச்சர் ஏவா வேலுவின் சொந்த நிறுவனங்கள், வீடுகள், உறவினர்களது வீடுகள் அனைத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி நடத்தவுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் இல்லையா? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்கு, மணல் கொள்ளை வழக்கு, சட்டத்திற்கு எதிராக பண பரிவர்த்தனை அனைத்திலும் திமுகவின் அமைச்சர்கள்தான் மிக முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் திரும்பி வரும் வரை அமைச்சர்கள் எந்த ஒரு தவறும் செய்துவிடக்கூடாது, மக்கள் மத்தியில் எந்த ஒரு குழப்பத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டு சென்றிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேலாக கருப்பு பணங்கள் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஏற்கனவே திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில்தான் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தினால் பல்வேறு ஆவணங்கள் சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த 2 ஆண்டுகள் நிறைவேறாமல் முடிவடைவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆட்சி கலைந்துவிட்டால் மீண்டும் திமுக அரியணையில் ஏறுவது மிகப்பெரிய ஒரு கடினம். காரணம், விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியையும் அமைத்திருக்கிறார். திமுகவிற்கு எதிராக விஜய் அவர்கள் ஒவ்வொரு காயையும் சரியாக நகர்த்தி வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்றும், அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சிறையில் இருப்பதற்கான சூழ்நிலையும் உருவாக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. சுமார் 450 கோடி யாருடைய பணம் ஏவா வேலு அவர்களுக்கு எப்படி வந்தது? திருவண்ணாமலையில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் முழுமையான சோதனைகளுக்கு பிறகு 455 கோடி பறிமுதல் செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.